கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆர்வம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவை, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே தருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை நாங்கள் துதித்து பாடும்படியாகவும், அவருடைய திருவசனத்தை வாசிக்கும்படியாகவும், அவருடைய சத்தியத்தை கேட்டு விண்ணப்பத்தை அறிவிக்கும்படியாக வந்திருக்கின்ற நம் அனைவரையும் கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நிகழ்வு முழுவதுமாக நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த வேளையிலே அழைத்திருக்கின்றார். கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் செய்யப்போகின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அருளையும் கிருபையும் தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். சுகம் ஜீவனாரல் பெற்றத
தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கிடவோம். அமைதியோடு நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடுமண்டமாக நாம் அனைவருமாக ஒன்றுபட்டு பொதுவான பாடல்களில் அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்ற பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ள அளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் உள்ள அளவும் என் இயேசுவையே
கீர்த்தனம் பண்ணிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் மனிதனை என்றும் நம்பிடே, அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பிடே, அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்தும தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. என் ஆத்தும தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். கோவா பகுதியிலே மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராக தம்முடைய திருப்பணி ஆற்றி வருகின்ற அருள் திரு லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு வேண்டிய பலத்தை தருகிறவராக காணப்படுகிறார். இதைத்தான் அவருடைய வேத வசனத்திலே நாம் திரும்ப திரும்ப நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம், பலம் பொருந்திய துருகம். துருகம் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர் என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடைக்கல பட்டணம் அல்லது ஒரு டவர். டவர் என்றால் என்ன? ஒரு கோபுரம். இப்படி ஒரு பலத்த துருகமாக காணப்படக்கூடிய ஒரு இடம் நீதிமானுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது என்றால் ஆண்டவர். அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரை சொல்லும்போதே அவருடைய குணாதிசயம் நமக்கு புரிய வேண்டும். என்ன அது குணாதிசயம்? அவர் நமக்கு பாதுகாக்கும் ஒரு பலத்த துருகமாக காணப்படுகிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வசனம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய பிரச்சனையிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே என்று அழைக்கிறீர்கள், அவருடைய நாமத்தை அழைக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது, இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்குள்ளாக ஓடி ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அமைதி அடையும் போது அது எவ்வளவு அருமையான அனுபவமாய் காணப்படும். அந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இன்றைய நாளிலே அதை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். பலத்த துருகம் ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் டவர் என்று போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த உலகத்தில் அனைவரும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பெரிய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிதானவர் ஆண்டவர்.
அவருக்கு மிஞ்சின பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் வாசித்த பகுதியில் ஆதியாகமத்தின் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். தே பில்ட் அ வெரி பிக் டவர். அது என்ன என்று தெரியுமா? பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம் அந்த நாட்களிலே நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பலத்த வேட்டைக்காரனால் கட்டப்பட்டது. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கியல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக கட்டப்பட்டது. ஆண்டவர் ஜனங்களை பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னபோது பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோத் பாபேலை கட்டினான். இந்த உலகத்தின் அனைத்து வல்லமையும் அவன் ஒரு இடத்திலே சேர்க்க விரும்பினான். உலகத்தின் ஞானம் அனைத்தையும் ஒரு இடத்திலே சேர்க்க விரும்பினான். கர்த்தர் அல்லாத சக்திகளையெல்லாம் ஒன்று திரட்டி, அவனுடைய மனைவி கூட ஏதோ ஒரு பிசாசின் வழிவந்த செமிராமிஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவள் மூலமாக இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தீய சக்திகள் அல்லது பிசாசின் கூட்டங்கள் அவர்களுடைய வல்லமைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வழியை அறிந்து நவக்கிரகங்கள் போன்ற அநேக வழிபாடு முறைமைகளை உருவாக்கி, பிசாசுகளுக்காக சில வழிபாடுகளையும் உருவாக்கி எல்லாவற்றையும் கட்டி அந்த கோபுரத்திலே வைத்தான். அந்த கோபுரத்தை கட்டும்போது அது வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வானம் என்பது எட்ட முடியாத உயரம், அதற்கு எல்லை கிடையாது. அப்படி என்றால் வானத்திலே ஆண்டவர் இருக்கார், அவரையே நாங்கள் சந்திப்போம், அவருக்கே சவால் விடுவோம், அந்த அளவுக்கு உயர்ந்த வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறது, இந்த பாபேல் என்ற ஒரு கோபுரத்தில் இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்திலே அந்த கோபுரத்தை கட்டினார்கள். மட்டுமல்ல, அந்த இடத்தில் பாபிலோன் என்ற தேசம் உருவாகியது. அந்த பாபிலோன் தேசம் உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு ராஜ்யமாக உருவெடுத்தது. முதலாக கட்டப்பட்ட பாபிலோனிய ராஜ்யத்திற்கு தன்னை அரசனாக நியமித்து கொண்டவன் தான் இந்த நிம்ரோத். அதற்கு அவனுக்கு அடையாளமாக இருந்தது அந்த பாபேல் என்று அழைக்கக்கூடிய அந்த கோபுரம், டவர் ஆஃப் பேபல். இந்த டவர் ஆஃப் பேபல், இதை நம்பி அநேக மக்கள் வாழ்ந்தார்கள், அதை கட்டினார்கள், அவனுக்கு அடிபணிந்து அநேகர் அவனை சேவித்தார்கள், அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது நிலைத்ததா? அது நிலைக்கவில்லை. உலகத்திலே ஆண்டவருக்கு கீழான எதுவுமே, எந்த வல்லமையுமே நிலைக்காது. ஆனால் ஆண்டவரோ நிலைப்பவர். He is a tower that will stand. ஆண்டவர் துருகம், அவருடைய நாமம் பலத்த துருகம், அது ஒரு நிலைக்கும் துருகம். It is a tower that will stand forever. மனித குலம் விழுந்து போனது பாவம் பிரவேசித்த போது. ஆனால் அப்படியே ஆண்டவர் அதை விட்டுவிட்டாரா? இல்லை, மறுபடியும் தழைத்து எழும்படியாக செய்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட போது தங்களை மறைத்து கொள்ள இலையிலே ஆடைகளை செய்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் தோல் ஆடைகளை போர்த்தினார். அங்கே ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருந்தது. There was an innocent lamb that was slain there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஏனென்றால் மனிதகுலம் பாவத்தில் விழுந்தாலும் அதை மீண்டுமாக மன்னிப்பின் மூலமாக எழுந்து நிற்க வைத்து, பாவ மன்னிப்பின் மூலமாக ரட்சிப்பின் வாழ்க்கையை கொடுத்து பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ள, சத்துவம் உள்ள ஆண்டவர் அவர். அவருடைய துருகம் என்பது பலத்த துருகம். அதற்குள்ளே நாம் ஓடி சுகமடைய முடியும், பலனடைய முடியும். ஆக பிரியமானவர்களே, ஒரு காலத்திலும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய துருகம் ஆண்டவருடைய நாமம். அவரை நீங்கள் நம்பி பற்றி கொள்ளுங்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று அழைக்கும்போது அது நம்மை அழைக்கும் துருகம். இட் இஸ் a tower that calls. நீதிமான் உள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என்றால் அது உங்களை அழைக்கிறது என்று அர்த்தம். லைட் ஹவுஸ் பார்த்துருக்கிறீர்களா? அது என்ன செய்யும்? கடலில் கப்பல்கள் வரும்போது இரவிலே வெளிச்சம் காட்டி அது கடற்கரைக்கு அழைக்கும். அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்து தன்னிடமாய் அழைக்கக்கூடியது தான் இந்த லைட் ஹவுஸ். ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய ஒரு துருகமாக இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரெல்லாம் வரணுமா? எல்லாருமே. எத்தனை பேர்? அளவே கிடையாது. அவர் என்ன செய்வாராம்? இளைப்பாறுதல் தருவாராம். தருவார். ஆண்டவரால் தர முடியும். உங்களுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். அதை தரும்படியாக அவரே அழைக்கிறார். கரெக்டாக கூப்பிட்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள். ஆனால் என்றைக்காவது எனக்கு இளைப்பாறுதல் உண்டு, இதில் ஒரு மாற்றம் உண்டு,
இதில் எனக்கு ஒரு விடிவு உண்டு என்று நம்புகிறீர்களா? நம்பினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலத்த துருகமாகிய ஆண்டவர் அழைத்தாலும் கூட வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து அதிலே பழகி 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 பாரத்தோடு வாழக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசத்தை செய்வார், ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார் என நம்பி அவருக்குள்ளே நீங்கள் வாழுங்கள். அவர் உங்களை அழைக்கிறார் இளைப்பாறுதலுக்கு என்பதை மறந்து போகாதீர்கள். 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு தொங்கும்போது அது என்ன அர்த்தம் என்றால், அந்த 2 கள்ளர்களுக்கும் அழைப்பு விடுகிறார். இன்னும் உங்களுக்கு கெட்டு போகல, பரலோகம் திறந்திருக்கிறது என்று. ஒரு கள்ளன் அதை புரிந்து கொள்ளாத போது இன்னொரு கள்ளன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்து கொள்ளும், உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அவனை அழைத்து செல்வதற்காக பலத்த துருகமாக ஆண்டவர் இயேசு என்று சிலுவையிலே காத்திருந்து அவனை அழைத்ததை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு அதே அழைப்பு என்று கொடுக்கப்படுகிறது. பாபேலை நம்பி சென்றவர்கள் பாபேல் இடிந்து விழுந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரை நம்பி செல்லுகிறவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நிறைவாக ஆண்டவர் பலத்த துருகம் என்று சொல்லும்போது அது திறக்கும் துருகம், நமக்காக தன்னைத்தானே திறந்து நம்மை உள்ளே அழைக்கும் ஒரு துருகம். A tower that opens. இன்றைக்கே ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படி அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நோவா 120 வருடங்களாக பேழையை கட்டி அந்த மக்களுக்கு அழிவு வர இருக்கிறது, நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தான். அவர்கள் அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தினார்கள். ஒரு நாள் வந்தது, அறிவித்தபடியே ஆபத்து வந்தது. பேழைக்குள் சேர்க்கப்பட்டவர்கள் உள்ளே பத்திரமாக அடைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்து அவரோடு கூட நாம் சேரும்படி அழைக்கிறார். ஆண்டவரே, என்னையும் மட்டுமல்ல என்னுடைய பாரங்களையும் சேர்த்து நீர் எடுத்துக்கொள்ளுகிறேன், மாற்றி அமைக்கிறேன், உள்ளே வாண்டு அழைக்கிறீர் அல்லவா, இதோ நான் வருகிறேன் என்று செல்லுங்கள். ஆண்டவர் பலத்த துருகமாக உங்களுக்கு இருந்து சுகமான இளைப்பாறுதலை அளிப்பார். உங்களுடைய வாழ்க்கையின் பாரங்களை இறக்கி வையுங்கள், ஆண்டவர் விடுதலை தருவார். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களை அழைக்கும் துருகமாக, பலத்த துருகமாக காணப்படுகிறேன். நீதிமான் உள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என்ற வசனத்தின்படி இதோ நாங்கள் உம்முடைய நாமத்தை பிடித்து கொண்டு எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம். எங்களுக்கு நீர் சுகத்தையும் சமாதானத்தையும் தாரும். இன்றைக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீரே பலத்த துருகமாயிரும். சுகமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட திரு லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவருடைய திருச்சபையின் ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய்மை பெற நாடு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கால வேளையிலே ஆராதனை வேளை நிகழ்வோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு காரணங்களுக்காக திருச்சபைக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த ஆராதனை வேளை நிகழ்வினை கேட்டு பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆமாண்டவரே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த ஜெப வேளையிலே முழு சமூகத்திற்கு நேராக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, பெற்றோருக்காக, அவருடைய வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நாங்கள் பார்ப்பது போல அல்ல, நீர் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். அப்படியே எல்லா பிள்ளைகளையும் நீர் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாண்டவரே, அவர்கள் விசுவாசத்தோடு கேட்கின்றார்கள். அந்த விசுவாசத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக மிகுந்த சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை ஏற்பட அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவரின் ஜெபத்தை நாம் அனைவரும் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திரியகராம் தந்தை, மாய்ந்தன், தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துடனும் கேட்டிருக்கின்ற எல்லா விண்ணப்பத்துடனும் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எரேமியா 31:14 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.